அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ 4 ப்ராசஸ் இருக்கு. இந்த 4 ப்ராசஸ் எது வந்து அதிகமான ஒர்க் டன் வரும் அப்படின்றது கேட்குறாங்க. நம்ம ஒர்க் டன்னா வந்து ஏரியா அண்டர் த பிவி டயக்ராம் தான் வந்து ஒர்க் டன். ஏரியா அண்டர் த பிவி டயக்ராம் தான் ஒர்க் டன். ஏரியா அண்டர் த பிவி டயக்ராம் தான் ஒர்க் டன்னு. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாமே வந்து முடிகிற இடம் வந்து இதுன்னு வச்சுப்போம். எல்லாமே முடிகிறது இந்த ரெட்டு கோடு. அப்போ ஏரியா பார்த்தீங்கன்னா எதுக்கு மேக்ஸிமம் ஏரியா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் தான் ஏரியா வந்து அதிகமாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்க்கு வந்து என்ன ஆகும்னா ஒர்க் டன் வந்து 0. ஏன் ஒர்க் டன் 0? ஏரியாவே இல்லை. வந்து முட்டினா ஒரே ஒரு புள்ளி தான், இது கீழே ஏரியாவே இல்லை. அப்போ ஒர்க் டன் 0. இதுக்கு பார்த்தீங்கன்னா இவனு அடுத்தது பார்த்தோன்னா இது மட்டும் வரும். சரியா? இந்த ஏரியா மட்டும் வரும். இந்த ஏரியா யாருக்கு? ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ். அப்போ யார் இப்போ வந்து வரிசைப்படுத்தணும் அப்படின்னா, கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்க்கு ஒர்க் டன் வந்து 0. அவனோட அதிகமாக இருக்கா வந்து ஒர்க் டன் இன் ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ். அதுக்கும் மேலே அப்படின்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கு ஒர்க் டன் அதிகம். அதுக்கும் மேலே என்ன கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்கு ஒர்க் டன் அதிகம். ஸோ இதான் வந்து யாருக்கு மேக்ஸிமம் ஒர்க் டன், யாருக்கு மினிமம் ஒர்க் டன் அப்படின்னு தெரியணும். யாருக்கு மேக்ஸிமம் ஒர்க் டன்? ஐசோபாரிக் தான் வந்து ஐசோபாரிக் ப்ராசஸ் மேக்ஸிமம் ஒர்க் கிடைக்கும். மினிமம் ஒர்க் யார் கிடைக்கும்? யாருக்கு கிடைக்கும்? ஐசோசோரிக்கு மினிமம் ஒர்க் டன். மினிமம் அது 0. இப்போ யார் ரெண்டு பேரோட விச் வில் ப்ரொடியூஸ் மோர் ஒர்க், அடியாபேட்டிக் ப்ராசஸ் ஐசோதர்மல் ப்ராசஸ் கேட்டாங்கன்னா எது சொல்லுவீங்க? ரெண்டு தான் சொல்றாங்க. ஐசென்ட்ராபிக்கும் ஐசோதர்மல் கம்பேர் பண்ண சொல்றாங்க. யார் அதிகமான ஒர்க் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? ஐசோதர்மல். வெரி குட். ஸோ இதுதான் வந்து ஒர்க் வந்து கம்பேர் பண்றது. சரியா? யார் வந்து அதிகமான வேலை செய்வா அப்படின்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வேலை செய்வான். அதுக்கப்புறம் வந்து நமக்கு எந்த 2 பேர் வேணா கம்பேர் பண்ண சொல்லலாம். 4 பேர் இருக்காங்க. 4 பேர்ல யார் 2 பேர் வேணா கம்பேர் பண்ணலாம், இல்லை 3 பேரை கம்பேர் பண்ணலாம், சீக்வன்ஸ் அடுக்க சொல்லலாம். இதெல்லாம் தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஸ்டின். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.